الحمد لله الحمد لله الذي علم الإنسان ما لم يعلم، والصلاة والسلام على النبي الأكرم سيدنا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وضربنا على آذانهم في الكهف سنين عددا. صدق الله العظيم. خير، إن رحمة ربنا واسعة وعظيمة، وسعت كل شيء في الكون، في هذا الكون، وهي أعظم من أن تحصر. ومن رحمته تعالى أن نلتقي بكم في هذه الليلة المباركة في اللقاء الثاني عشر لبرنامج صحبة القرآن الكريم، وله الحمد في السماوات والأرض وأشياء وحين تظهرون. خير الحمد لله. அல்லாஹ்வுடைய அருள் மிக விசாலமானது. இந்த அல்லாஹ்வுடைய அருள்களில் ஒன்றுதான் அல்லாஹு தஆலா நாங்கள் இரண்டாவது, அதாவது 12வது அமர்வுல நாங்கள் தீனுடைய பல விடயங்களை படிப்பதற்காக அல்லாஹு தஆலா தெரிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல அல்லாஹு தஆலா எங்களை ஒன்று சேர்த்து இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு எல்லா புகழும். في الأسبوع الماضي أظن تم طرح سؤال في اللقاء الماضي أثناء تدريس أثناء اللقاء. அந்த போன கிழமை நான் இந்த பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சுவால் ஒன்று கேட்கப்பட்டிருந்துச்சு. வலாக்கினி லாஹல்து பாத இன்திஹா இல்லிகா, இந்த பாடம் முடிஞ்ச பிறகு தான் அதை பார்த்துப்பட்டுச்சு. அந்த சுவால் என்னன்னு சொன்னா, ஹல் தஅஸமுல் இதா அர்தஅத் திஃப்லஹா அகல்ல மின் சனத்தைன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு 2 வருஷத்துக்கு குறைவாக பால் கொடுத்தால் குற்றம் பிடிக்கப்படுவோமா, அவ பாவியாக மாறுவாங்களா, பாவத்துக்குரிய செயலா என்று தான் அந்த சுவால் கேட்கப்பட்டிருந்துச்சு. இது சம்பந்தமாக நான் ஐக்கு முந்தின قبل الأسبوع الماضي بينت مسألة التبني وما يتعلق بها. இந்த மஸ்அலத்து தபன்னியோட சம்பந்தப்படக்கூடிய, அதோடு சம்பந்தப்படக்கூடிய முழுமையான அந்த விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தியிருந்தேன். அதுல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் அக்சர் மின் சனத்தை, 2 வருஷத்துக்கு கூட பால் கொடுத்தால் அது சம்பந்தமாக நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். அந்த மின் ஜிஹத்து ஷரா லா மானிஅ மினல் இர்தா பாத சனத்தைன், 2 வருஷத்துக்கு பின்னாலேயும் ஒரு பிள்ளைக்கு தேவைப்பாடு மஸ்லஹத் ஈக்குது, அதற்குரிய தரூரத் ஈக்குது, அதற்குரிய தேவைகள் ஈக்கக்கூடிய நேரத்துல அந்த பால் ஊற்றுறதால எந்த பிரச்சனையும் ஷரியத்துல இல்லை என்றதை நாங்க தெளிவுபடுத்தியிருந்தோம். அதே போன்ற ஒரு கேள்வித்தான் அதோட சம்பந்தப்படக்கூடிய 2 வயசுக்கு குறைவாக நாங்க ஒன்று விளங்கி கொள்ளணும். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த பால் ஊற்றுறது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நேரத்துல வல் வாலிதாத்து, தாய்மார்கள் யுர்திஅன அவுலாதஹுன்ன, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பார்கள். ஹவுலைனி, ஹவுல் 1 வருஷம், ஹவுலைன் 2 வருஷம், காமிலைனி பூர்த்தியாக 2 வருடங்கள். லிமன் அராத, அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் ஆப்ஷன். லிமன் அராத, யாரு விரும்புறாங்களோ, ஐயுத்திம ரதா, இந்த 2 வருஷமும் பால் கொடுக்கறதுக்கு யாரு விரும்புறாங்களோ. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் 2 வருஷம் பால் கொடுக்க முடியாது. சிலவங்க பலவீனமாக இருப்பாங்க, சிலவங்க அதற்கிடையில ஹம்லாவி, இன்னொரு குழந்தை உண்டாகி இருப்பாங்க. இப்படி பல கட்டங்கள். சிலவங்க அதாவது மரீதாவாக இருப்பாங்க, நோயாளியாக இருப்பாங்க. இப்படி ஏராளமான விஷயங்கள் ஈக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம படைச்சவன், எங்களுக்கு அவனுக்கு தெரியும். அதனால அல்லாஹு தஆலா லிமன் அராத, அதாவது யாரு விரும்புறாங்களோ 2 வருஷம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தான். அப்ப இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்துல லிமன் அராத யுத்திம ரதா என்ற தலீலுன் அலா இன்ன இர்தாஅல் ஹவுலைனி லைஸ ஹத்மன், 2 வருஷம் பால் கொடுக்கறது லைஸ தரூரியன் லைஸ வாஜிபன், அது ஹத்மன் என்ற வாஜிப் இல்ல, கடமை இல்ல. யஜூசுல், அதுக்கு முந்தியும் கவல் ஹவுலைனுக்கு முன்னாலையும் அந்த பால் குடிய நிப்பாட்டுறதும் கூடும். அல்லாஹு தஆலா அத வேறொரு ஆயத்துல சூரத்துல் பக்கரால அந்த ஆயத்துல மறுபடியும் சொல்லக்கூடிய நேரத்துல இன் அராதா பிஸ்வாலன் அன் தராதி மின்ஹுமா வ தஷாவுரின் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா, பெற்றோர்கள் அதாவது உம்மா வாப்பம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா விதாமல் மௌலூத், அதாவது அந்த பிள்ளைக்கு பாலை நிப்பாட்டுறதுக்கு கபல இன்தியாக சனத்தை 2 வருஷம் முடிய முன்னால, பூர்த்தியாக முன்னால பாலை நிப்பாட்டுறதுக்கு அவங்க விரும்பிட்டேன்னு சொன்னா ஃபலா ஹரஜ அலைஹிமா இதா தராதயா வ தஷாவரா ஃபீ ذلك,
அவங்க அதை பொருந்தி கொண்டு பிள்ளைக்கு அந்த மஷூரா பண்ணி 2 வருஷத்துக்கு குறைவாக அவங்க பாலை நிப்பாட்டுறது அவங்க விரும்பினால் அவங்களுக்கு என்ன செய்யல, அவங்களுக்கு குத்தம் இல்ல. இப்ப இதே வேளை இப்ப பால் கிடைச்சது, இப்ப புல்ல கிடைச்சதோட இவங்களுக்கு பால் சுரக்காத பல பெண்மணிகளும் மீக்கிறாங்க. அதாவது லேசாக அப்படி வரக்கூடியவங்களும் எத்தனையோ பிரச்சனைகள் சமூகத்துல. இப்படியான கட்டத்துல இஸ்லாம் அனுமதி கொடுக்குது எப்படின்னு சொன்னா, அலா இர்தாஇல் மௌலூதி மின் முர்தியா உஹ்ரா, வேறொரு பால் ஊட்டக்கூடிய தாய்க்கு அதற்குரிய அந்த நஃபகாவ, அதனுடைய ஹக்க சல்லிய கொடுத்து, அந்த இதை கொடுத்து, கூலியை கொடுத்து, அவங்களுக்கு வேற அதாவது மூர்தியா மூலமாக பால் ஊட்டக்கூடிய தாய் மூலமாக அப்படியும் கொடுக்கலாம். இப்படி பல இதுகள் இருக்குது. ஆனாலும் ஒரு பெண் விரும்பினா, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னால நிப்பாட்டுறத அவங்க என்ன செய்யப்பட மாட்டாங்க, குத்தம் பிடிக்கப்பட மாட்டாங்க என்பது தான் இந்த ஆயத்துல தெளிவான ஒரு விஷயமாக அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். குலாஸ் என்ன, இது அர்தாத்திஃப்லஹா அக்கல்ல மின் சனத்தின், 2 வருஷத்துக்கு குறைவாக கொடுத்தால் குற்றம் பிடிக்கப்படவும் மாட்டாங்க. அது ஹராமும் அல்ல. ஏன்னா பூர்த்தியாக 2 வருஷம் கொடுக்கறதையும் நல்ல ஆப்ஷனாகத்தான் வச்சிருக்கிறார். அதனால அதான் அந்த பிள்ளையோட மஸ்லஹத். அதுதான் நான் போன கிழமை நான் ஞாபகப்படுத்தி நினைக்கிறேன். இஸ்தஃப்தி கல்பக், சில விஷயங்கள் எங்களை உள்ளத்தை கேட்டு பார்த்தா உண்மையில நாங்க இந்த இடத்துல நிப்பாட்டுறது சரியா, அல்லது நிப்பாட்டக்கூடிய நேரத்துல அதாவது எங்களோட உடம்புல சக்தி இருந்தும் நாங்க கொடுக்காம இருக்கிறோமா, அதெல்லாம் தாய்மார்களுக்கு தான் தெரியும். அப்ப இந்த விஷயங்கள் எங்களோட மனசோட சம்பந்தப்படக்கூடியது. ஆனாலும் ஷரியத்தை பொறுத்தவரையில 2 வருஷம் என்பது அதாவது இஸ்திஹ்பாப், கமாலுல் இஸ்திஹ்பாப், விரும்பத்தக்கதே தவிர இல்சாமியன் அல்ல. வலைச வாஜிபன் இல்சாமியன், அது கட்டாயமான ஒரு சட்டம் உண்டு இல்ல. அதனால கபுலல் ஆமைனுக்கு முன்னாலேயும் என்ன செய்யலாம், நிப்பாட்டலாம். அதாவது லிசபபின் மஷ்ரூஇன் அவ் மஸ்லஹத்தின், ஒரு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு நோய் இருக்குது, அல்லது ஹம்லா விட்டா, பிரெக்னென்ட் ஆகிட்ட மறுபடியும் இப்படியான கட்டங்கள்ல அவருக்கு பால் கொடுக்க முடியாது. இந்த கட்டமா இப்படியான ஒரு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு அடிப்படையில பாலை கொடுக்காம இருக்கிறதால குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது என்பதுதான் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய தெளிவான ஒரு சட்டம். அப்ப லிமன் அராதன்றதுலயே நமக்கு விளங்கி கொள்ளலாம், பால் குடிய 2 வருஷத்துக்கு முன்னால நிப்பாட்டுறதுல எந்த குற்றமும் பிடிக்கப்பட மாட்டா என்பது. அது அவங்க பெற்றோர்களுக்கு தெரியும், பிள்ளையுடைய மஸ்லஹத் அதையும் கருதி அவங்க அந்த முடிவை எடுத்துக்கொள்ளணும். இதுதான் குர்ஆனும் தெளிவாக உள்ளது. இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இந்த மஸ்அலாவும் தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அர்ஜு மின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைர். இப்ப எங்கட மௌதுவுக்கு வருவோம். இப்ப சுஹ்பத்துல் குர்ஆனில் கரீம்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட உதவியால் இன்னொரு கேள்வி வந்திருக்குது. தஷாவுர் கட்டாயமா என்றும், 2வது கணவனுடைய அனுமதி தேவையா அப்படின்னு கேட்டிக்கிறாங்க. தஷாவுர் அப்படின்னா தராதி மின்ஹுமோ தஷாவுர், இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துறா இது ஒரு தனித்தனியாக விளங்கப்படுத்தணும். எப்ப தஷாவுர் தேவை, எப்ப தேவையில்ல, இப்ப தராதின் எப்ப வரும் என்றது இது ஒரு தனி ஒரு பாடம் இன்ஷா அல்லாஹ். அந்த தஷாவுரை அப்படி வைங்க இன்ஷா அல்லாஹ். எங்களை அந்த பாடத்துல சப்ஜெக்ட முடிச்சிட்டு நேரம் இருந்தா சொல்றேன், அப்படி இல்லைன்னு சொன்னா அதை இன்னும் ஒரு டீப்பாக இன்னொரு தலைப்புல இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துவோம். அடுத்த விஷயம் அம்சம் இப்ப நாங்க அந்த சுஹ்பத் அல்ஃபால் சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம் நாங்க அதை 3 வகையாக பிரிச்சோம். ஒன்று குர்ஆன்ல வரக்கூடிய சுஹ்பத்தோடு சம்பந்தப்படக்கூடிய அல்ஃபால்கள், அடுத்து அன்வா வகைகள், 3வது மஆனிகள். இப்ப அல்ஃபால நாங்க அக்மல்னா 8 அல்ஃபால், அது நாங்க قد وقفنا منها جميعا مع عدد الآيات التي وردت فيها هذه الألفاظ الثمانية. இந்த 8 அல்ஃபால்களும் அதாவது இந்த 8 அல்ஃபால்களும் வரக்கூடிய எத்தனை ஆயத்துகள்ல வருது அது சம்பந்தமாக நாங்க பார்த்தோம். அடுத்தது நாங்க போன கிழமை நான் ஞாபகப்படுத்தினேன் இன்ஷா அல்லாஹ். வல் நந்தூர் யானி இன்ஷா அல்லாஹ் அததில் ஆயத் அல்லது இருக்கிறது லஃப்லுல் ரஈசி தான் சுஹ்பத், சாஹிப், அஸ்ஹாப் போன்ற அந்த அல்ஃபால்கள். அதுல நான் சொன்னேன் 15க்கு மேற்பட்ட அஸ்ஹாப் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதுல அஸ்ஹாபுல் ஜன்னாவை பத்தி 13 ஆயத்துக்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிக்கிறான். அதே போல அஸ்ஹாபுன் நாரை பத்தி 20 ஆயத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிக்கிறான். 3வது அம்சம் சொன்னேன், அதுக்கு இடையில அஸ்ஹாபுல் ஆராஃபையும் நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். 4வது அம்சம் அஸ்ஹாபுல் குபூர், இது குர்ஆன்ல மர்ரத்தன் வாஹிதா, ஒரு தடவை தான் சொல்லப்பட்டிருக்குது.
இப்ப இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த அஸ்ஹாபுல் ஆராஃபையும் தனியா மறுபடியும் பார்ப்போம். அதை மேலோட்டமாக நான் சொன்னேன். ஆனா அஸ்ஹாபுல் ஜன்னா, அதுக்கப்புறம் அஸ்ஹாபுல் நார், அடுத்து அஸ்ஹாபுல் குபூர், 4வது அஸ்ஹாபுகள் தான் அஸ்ஹாபுல் கஹஃப். அஸ்ஹாபுல் கஹஃப் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட கொஞ்சம் பார்க்கறதுனால இது கொஞ்சம் நேரம் இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். மற்றதுடைய பதில கட்டாயம் நான் தாரன். தஷாவூர் எப்ப, தராதீன் எப்ப, அடுத்தது முத்தல்லகாவா என்று சொன்னால் எப்படி கொடுக்கணும். ஒரு தாய் இன்கார் பண்ற, எனக்கு கொடுக்க இயலாது, இப்ப வாப்பட கடமை என்ன அப்படி பார்க்க கொள்ள அதுல நிறைய விஷயங்கள். அதோட அந்த இப்ப சாதாரணமா அந்த தபன்னிட மசாலாவை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரமாக அதைத்தான் நாங்க பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இது அந்த கேள்விகள் இருந்தா இப்ப அந்த கேள்விகளுக்குரிய பதில் சொல்ல கொள்ள அந்த நேரத்தையும் கவனிச்சு தான் நான் சுருக்கமான பதில்களை முடியுமான வரை தல்ஹீஸ் பண்ணி தான் நான் சொல்றது. அதனால இன்ஷா அல்லாஹ் மாதிரா ஆசிஃப் ஜித்தன் இன்ஷா அல்லாஹ் சஉபையினு ஹாதிஹில் மஸ்அலா இன்ஷா அல்லாஹ் ஃபில் லிகாஇல் காதிம் இன்ஷா அல்லாஹ் தஆலா பிஇذنில்லாஹி தஆலா. எதிர்வரக்கூடிய ஒன்று ரமலான் காலத்துல எப்படியும் பெரும்பாலும் இந்த தராவிகள் இருக்கிறதுனால நடத்தப்படாது. பாத ரமலான் இன்ஷா அல்லாஹ் நாங்க சன்வாசில் தொடர்ச்சியாக செய்வோம். அப்ப கட்டாயம் இந்த மசாலாவை அல்லது நான் வாய்ஸ் நோட்டாக சரி இன்ஷா அல்லாஹ் நான் போடுறேன். அதனால இந்த அஸ்ஹாபுல் கஹஃப் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதை விளங்கப்படுத்தக்குள்ள இதை ஒரு நேரம் முழுமையாக பேசிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால இன்ஷா அல்லாஹ் மாதிரா நான் இன்னொரு கட்டத்துல இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துறேன். அஸ்ஹாபுல் கஹஃப் என்ற கொள்ள குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹஃப், நீங்க உங்களுக்கு குர்ஆன் ஈக்கும்னு சொன்னா அந்த சூரத்துல் கஹஃப் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் பிரட்டி கொள்ளுங்க. அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹஃப் உண்மையில நிறைய அஜாயிபுகள்ல நிறைய அதாவது நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த குர்ஆன்ல வரக்கூடிய நிறைய விஷயங்கள், அம்சங்கள், அடுத்த முஅஜிசாத்துகளை, அற்புதங்களை சொல்லக்கூடிய ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் கஹஃப். நிறைய அம்சங்கள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், இந்த சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். இந்த சூரத்துல் கஹஃப் எடுத்துக்கொண்டு சொன்னால் இப்ப அல்ஹம்துலில்லாஹ், இப்ப உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் இல்லது இந்த குர்ஆன் இந்த வசனம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல இதுல சாதாரணமா பாருங்க இந்த முஅஜிசாக்கள் ஒன்று தான். அதாவது சூரத்துல் கஹஃபை பொறுத்தவரையில இதுல நீங்க பார்க்கலாம் ஒரு ஆயத் வருது. அதுல அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நாங்க அந்த ஹிதுரு என்று சொல்றோமே, அது ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேர். அவங்கள சந்திக்க போறாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு இடையில ஒரு சம்பாஷணை நடக்குது. சாதாரணமாக பார்த்தால் இப்ப அந்த குர்ஆனுடைய 77வது ஆயத் ஃபந்தலகா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாமும் நடந்து கொண்டு போறாங்க. இதுல பாருங்க அந்த ரிதம், குர்ஆன் அந்த டோன், ஹத்தா, அதாவது குர்ஆன் ஒன்று கையில இருந்த விளங்கும் 77வது ஆயத்தை பிரட்டி பாருங்க. ஃபந்தலகா, இவங்க நடந்து கொண்டு போறாங்க. ஹத்தா இதா அத்தயா அஹ்ல கரியத்தின் இஸ்ததஅம, இல்ல எத்தனையோ மத்து வருது இதுல. ஹத்தா அப்புறம் இதா அத்தயா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ மத்துகள் வருது. அப்படின்னு சொன்னா ஹத்தா இதா அத்தயா என்ன 3 மத்துகள் வருது. அப்ப இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 மத்தையும் இந்த இடத்துல ஒன்று சேர்த்து இருக்கிறாங்க. அதே போல அஹ்ல கரியத்தின் இஸ்ததஅம அஹ்லஹா, இப்ப இதுல பாருங்க ஒரு முஅஜிஸா, இந்த சூரத்துல் அஸ்ஹாபுல் கஹஃபுடைய இந்த சப்ஜெக்ட்ல கடைசியில தான் இந்த விஷயங்கள் வருது. ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம். இப்ப இதுல இந்த ரிதம பாருங்க, இந்த குர்ஆன்ல இது 3 மத்து. ஏன் இந்த இடத்துல 3 மத்து? இது முஅஜிஸாக்கள்ல உண்டு, அல்லாஹ்வுடைய அற்புதங்கள்ல உண்டு. இன்னமும் கண்டுபிடிக்கலாம் குர்ஆன்ல அதாவது குர்ஆனை பத்தி ஆய்வு செஞ்சு முடிஞ்சென்று இல்லை, இன்னமும் ஆய்வு செய்யறாங்க, இன்னும் புதிய புதிய விஷயங்கள். அதனால இந்த குர்ஆனை பத்தி புகழக்குள்ள வஜித்தன பிகிதாபின் கைரி முன்சரிமி, அதாவது இந்த குர்ஆனை புகழக்கூடிய ஒரு பைத்துகள்ல உண்டு தான் ஜாஅன் நபியுன பில் ஆயாதி ஃபன்ஸரமத், அதாவது இதுக்கு முன்னால வந்த நபிமார்கள் தௌராத், ஜபூர், இஞ்சில கொண்டு வந்தாங்க. அதே போல எத்தனையோ சொஹ்புகள் இறக்கப்பட்டுச்சு. ஃபன்ஸரமத், எல்லாமே அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொன்னா அது மாற்றப்பட்டுச்சு. ஹரிஃபுனல் கலிமமோ அது மாற்றப்பட்டு அதனுடைய ஹகீகத்தை மாற்றப்பட்டிருக்குது. ஆனாலும் வஜித்தன பிகிதாபின், வஜித்தன யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகிதாபின்,
உங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குர்ஆனுடைய வேதத்தை தந்திக்கிறான். கைரி முன்சரிமி, அது ஒரு நாளும் என்ன செய்ய போறல்ல, அழிய போறல்ல. ஆயாத்துஹு குல்லமா தாளல் மதா ஜுதுபு, எவ்வளவு காலங்கள் சென்றாலும் அந்த ஆயாத்துகள அந்த கருத்துகள் அதனுடைய விளக்கங்கள் புது எல்லாம் புதுசு புதுசா தான் ஈக்குது. அப்ப இந்த மோஜிசாக்களை எடுக்கக்கூடிய நேரத்துல இதுல பாருங்க, இந்த மத்த பாருங்க, மத்து நீட்டப்படுது. இப்ப ஹதீர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு ஊருக்கு போறாங்க, ரெண்டு பேருக்கும் பசி தாகம் ஏற்படுது. ஹத்தா, நீண்ட பயணம், இவங்களோட நீண்ட பயணம். இந்த நீண்ட பயணத்தை உணர்த்துறதுக்கு தான் இந்த இடத்துல 3 மத்து. அதாவது ஹத்தா இதா அத்தையா அப்படின்னு வருது தானே. அப்படின்னா நீண்ட பயணம் கொண்டு தான் என்ன செய்யறாங்க இவங்க போறாங்க. இஸ்தத்அமா அஹ்லஹா, ஊர்ல எல்லாத்துக்கிட்டே என்ன செய்யறாங்கண்டா சாப்பாடு குடிக்கிறதுக்கு ஏதாவது தாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப எல்லாத்துக்கிட்டையும் கேட்கறது, அது நீண்ட பயணம் பேத்து நிறைய பேர்த்து கேட்கறாங்க. அந்த அதாவது அந்த டியூரேஷன், அந்த கால அளவு வந்து நீண்டது என்றதைத்தான் இந்த ரிதம் வந்து குர்ஆன் ரிதம் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இதா என்ன அந்த நீட்டதுன்றது வந்து அந்த நீளம், இவர்களுடைய பயணம் வந்து நீளமான பயணம். ஆனா அதுக்கு பிறகு பாருங்க அபவ் என்று சொல்லி அல்லாஹ் அவசரம், அதுல ஒரு மத்தும் இல்ல. அபவ் அபவ் என்றா இந்த கதவை இழுத்து அடிச்சு மூடுற மாதிரி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஐயோ பைஃபுமா, 2 பேருக்கும், அதாவது 2 பேருக்கும் என்ன செய்யுது, சாப்பாடு குடுக்கறது என்ன செஞ்சிட்டாங்க, மறுத்துட்டார்கள். உடனே மறுத்துட்டாங்க. அது அவங்களோட பேசவோ டிஸ்கஸ் பண்ணோ ஒன்றும் இல்ல. அப்ப இந்த ரிதமை பத்தி குர்ஆன்ல இப்ப நிறைய மோஜிசாக்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல இருக்குது. அதுல மிக விசேஷமான ஒரு அம்சமும் தான் இது அஸ்ஹாபுல் கஹஃப். இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப்ல ஒரு ஆயத்தான். அதாவது அம் ஹஸிபத, 9வது வசனத்தை பாருங்க. அம் ஹஸிபத அன் அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானு மின் ஆயாத்தினா அஜப. அஸ்ஹாபுல் கஹ்ஃப்னா குகை வாசிகள். இவங்க யாரு சுருக்கமாக சொல்றேன்னு சொன்னா, இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் யாருன்னு சொன்னா, அந்த ஒரு அரசன் வந்து தன்னை வணங்குமாறு அந்த ஊர் மக்களுக்கு சொல்ற நேரத்துல சில வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க, இல்ல வணங்க கூடாது, ரஃபது இபாதத்துல் அஸ்னாம் ஃபீ கௌமிஹிம், இவங்க மறுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இவங்களோட தீனை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் மஷ்வரா கொடுக்குறாரு, கொகைக்கு போவோம், ஒரு இடத்துக்கு போவோம். அங்க போறாங்க. அல்லாஹு தாலா 309 வருஷங்கள் என்ன செய்யறான் என்றா அவங்கள தூங்க வைக்கிறான். 309 என்றதை அல்லாஹு தாலா குர்ஆன்லேயே தெளிவாக என்ன செய்யறான், இவங்க 309 வருஷங்கள் தூங்கினாங்க என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். இப்ப இந்த இடத்துல பார்க்கக்கூடிய நேரத்துல என்ன அற்புதம் என்று சொன்னால், இந்த இடத்துல பாருங்க, நான் சொன்னேன் ஆரம்பத்துல, நான் ஏதாவது ஒரு ஆடியோல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த தரப என்பதற்கு வந்து 8 விதமான கருத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான் குர்ஆன்ல. அதாவது அவசரமாக நடந்து போறது, இப்படியான மானாக்கள் கொஞ்சம் இந்த ஆடியோவை இன்ஷா அல்லாஹ் ரிப்பீட் பண்ணி பாருங்க. அந்த 8 மானாக்கள்ல ஒன்று தான் தரப்னா அலா ஆதானிஹிம், நாங்க அவங்கள தூங்க வச்சோம். தரப்னா அலா ஆதானிஹிம். இப்ப இந்த தரப்னா அலா ஆதானிஹிம் என்று அல்லாஹ் தஆலா ஏன் சொல்றான் என்றா, காதுகளை வந்து நாங்கள் மறைத்தோம் அப்படின்னு சொன்னா, காதுகளுக்கு திரையிட்டோம், அதுதான் கருத்து. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லலாம் தரப்னா அலா அயுனிஹிம் அவு தரப்னா அலா ஐய ஹாசத்தின் உக்ரா, அதாவது வேறொரு ஏதாவது செவிப்புலன்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம், காது இல்லாம கண்ணை நாங்க என்ன செஞ்சிட்டோம், மறைச்சிட்டோம் அப்படின்னு நல்லா சொல்லாம தரப்னா அலா ஆதானிஹிம் என்று சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான் என்றா, அதாவது காதை தான் மறைச்சிக்கிறான் அல்லாஹ் தாலா. அதோட தூக்கம் பேசிட்டு காதை மறைச்சிட்டான். ஏன் காதை மறைச்சிட்டான் என்று சொன்னா, பின்னால கண்டுபிடிக்கிறாங்க, நாங்க தூங்கினாலும் காதை தவிர மத்த எல்லா உறுப்புகளும் வெளிரங்கத்துல தூங்கிடும், கண் தூங்கிடும். சாதாரணமாக இப்ப நாங்க தூங்கக்கூடிய நேரத்துல யாராவது எங்களுக்கு கிட்ட வந்து என்ன சொன்னா, எங்களுக்கு கண்ணால பாக்கல, கண் மூடப்பட்டிக்குது. அதே போல கண் மூடப்பட்டிக்கு இப்ப ஒரு வாசம் ஒன்று வருது, வாசத்தை நுகர்ந்து எழும்பின சரித்திரம் இல்ல. ஏதாவது வாசத்தை நுகர்ந்து எழும்பினது, அதாவது அறக்குறையா தூங்கின சொல்லல, டீப்பாக ஒருத்தர் தூங்குறாரு. இதே நேரத்தில் டீப்பா தூங்க கொள்ள ஒரு பயங்கரமான சத்தம் வந்துட்டேன்னு சொன்னா ஒரு மனிதன் எழும்பிடுவான். என்ன காரணம் என்று சொன்னா, காது ஒரு நாளும் தூங்காது என்பது தான்
இந்த ஆயத் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. காது ஒரு நாளும் தூங்காது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை உலகத்துக்கு வெளியாக்கக்கூடிய நேரத்திலேயே வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார், எங்களுக்கு உலகத்துக்கு நாங்க வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு முதலாவது எங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல அதாவது வேலை செய்யக்கூடிய உறுப்பு தான் காது. மூணு இடத்துல அல்லாஹ் சொல்றான் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார் வல் அஃஇதா, சூரத்துன் நஹல் 78வது ஆயத். வஹுவல்லதி அன்ஷஅ லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார் வல் அஃஇதா, சூரத்துல் முஃமினூன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார் வல் அஃஇதா, சூரத்து சஜ்தால 9வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். எல்லாத்தையும் மூணு ஆயத்துல சம் பஸர் அஃஇதா அப்படின்னு சொன்னா காது பார்வை உள்ளம், இது மூணுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. இது ஒரு வேற ஒரு மோஜிசா, அது தனி ஒரு மோஜிசா, தனி ஒரு அல்லாஹ் தாலா வச்சிருக்கக்கூடிய அற்புதம். அது இல்லாம அபுசாருக்கு முன்னாலே நல்லா பாவிச்சுக்கிறான் என்றா, அதாவது பார்வைக்கு முன்னால கேள்வி அல்லாஹ் ஏன் பாவிச்சுக்கிறான் என்றா, முதலாவதாக நாங்க உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல முதலாவதாக எங்களுக்கு வேலை செய்யக்கூடியது காது தான். அது மட்டும் இல்ல, இந்த காத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சானேண்டா 309 வருஷங்கள் தூங்குறா லேசி இல்ல. அந்த காதையும் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சானேண்டா அந்த காதுக்கும் திற போட்டு என்ன சத்தம் வந்தாலும் கேட்காத அளவுக்கு தரபுனா அலா ஆதானிஹிம், காது அடைச்சிட்டோம். காது அடைச்சாச்சு, தூக்கத்தோட காது அடைச்சாச்சு. காது அடைக்கல் என்று சொன்னா இந்த கஹப் வாசிகள் சத்தத்துக்கு எழும்பிப்பாங்க. இதுதான் இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்துடைய எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லலாம். இது சம்பந்தமாக ஆங்கிலத்துல கூட நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டீங்க. இந்த கஹப் வாசிகள் ஏன் தரப அலல் உதுன், இந்த இடத்துல அல்லாஹ் தாலா ஏன் குர்ஆன்ல அலல் உதுன் என்று சொல்லிக்கிறான் என்ற காது மூடப்பட்டாச்சு. ஆனா உலகத்துக்கு நாங்க அதாவது பிறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா முதலாவதாக அதாவது கேட்க வச்ச முதலாவது பகுதி காது. அது மட்டும் இல்ல, நாங்க மௌத்தா போனாலும் காதுடைய பகுதி என்ன செய்யாதுன்னு சொன்னா மௌத்தா போகாது. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அதுல ஒன்று தான் எப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பத்ருடைய அந்த பத்ர் யுத்தம் முடிஞ்ச பிறகு கத்லா பத்ருடைய என்ன செஞ்சாங்கன்னா இவங்கள அதாவது ஒரு பாலடைஞ்ச கிணத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. போட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிட்டால இருக்கக்கூடியவன் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப இந்த கிணத்துல போடப்பட்டிருக்கிறவங்கள பார்த்து யா அபா ஜஹல், அதே போல யா உமையா, யா உதுபா, யா ஷைபா, அலைஸ கத் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, அல்லாஹ் உங்களுக்கு வாதா செஞ்சதை நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? ஃபைன்னி கத் வஜத்து மா வஅதனி ரப்பி ஹக்கா, நாங்க என்ன செஞ்சோம், அல்லாஹ் ரப்பு எதை வாதா செய்தானோ அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ற நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்துகளோட பேசி கொண்டிருக்கிறீங்களே, கைஃப யஸ்மஉ, இவங்களுக்கு எப்படி கேட்கும்? அந்த நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா அன்தும் பிஅஸ்மா லிமா அகூலு மின்ஹும், உங்களை விட அவங்களுக்கு கிளியரா கேக்குது. வலக்கின்னஹும் லா யக்திரூன அய்யுஜீபு, ஆனா அவங்களுக்கு பதில் கொடுக்கலா. ஏன்? காத அல்லாஹு தஆலா காதுடைய அந்த பகுதியை மௌத்தாக்குறது இல்ல. வேறொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்துல இன்னல் அப்த இதா உதிஅ ஃபீ கப்ரிஹி, ஒரு அடியான அடக்கம் செஞ்சுட்டு நாங்க திரும்பக்கூடிய நேரத்துல வதவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு, நான் மேல சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது, இப்ப சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வருது. இன்னஹு லயஸ்மஉ கர்அனி ஆலிஹிம், நாங்க ஒரு மையத்தை அடக்கம் செஞ்சுட்டு திரும்பக்கூடிய நேரத்துல எங்கட கால் பாதத்துடைய சப்தம், காலணியுடைய சப்தத்தை அந்த மையத்து செவி மடிக்குது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ்லயும் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை அதாவது ஆண்கள் தன்னுடைய தோள்கள்ல சுமந்து செல்லக்கூடிய நேரத்துல அது சாலிஹான மையத்தாக இருந்தால் அவசரமா என்ன கூட போய் கத்திமோனி அவசரமாக கபருக்கு கொண்டு போய் அடக்கம் செய்யுங்க. வைங்கானது கைர சாலிஹா, அது சாலிஹானவராக இல்லாத ஒத்தராக இருந்தால் காலத் யாவைலஹா இன எதுஹபூன பிஹா, என்ன எங்க கொண்டு போறீங்க, என்னை ஒரு பெரிய ஒரு அழிவின் பக்கம், என்னை பெரிய ஒரு அதாபின் பக்கம் கூட்டி போறீங்களே என்று சொல்லி கத்தும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சப்தத்தை மனிதன் ஜின்னை தவிர மற்ற எல்லாத்துக்கும் கேட்கும். மனிதன் கேட்ட என்று சொன்னால் லசஈக என்று சொன்னால் ஒன்று அப்படியே விழுந்துடுவான். அப்படி என்றா ஒன்று
மௌத்தா பேத்துடுவான், அந்த சப்தத்தை தாங்க இயலாம என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கு பல விளக்கங்கள் இதுவும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப ஒரு மையத்துக்கு அந்த உணர்த்தப்படுது, மையத்தை கேட்க அல்லாஹு தாலா வைக்கிறான். அதனால தொடர்ந்து மையத்துகள் கேட்குமா இல்லையா என்ற அறிவு அல்லாஹ் இடத்துல அதை நான் சொல்ல வரல. இந்த இடத்துல இன்னென்ன சந்தர்ப்பங்கள் அல்லாஹு தாலா என்ன செய்யறா ஒரு மையத்துக்கு கேட்க வைக்கிறான். இதனாலதான் நவீன கால இந்த ஹதீஸம் ஆய்வு செஞ்சாங்க. எங்களுக்கு இந்த விஞ்ஞானத்தை கொண்டு இஸ்லாத்தை உறுதிப்படுத்த வேண்டிய எந்த தேவைப்பாடுமோ நிலைப்பாடுமோ இல்ல. மாறாக குர்ஆன் எல்லாத்தையும், குர்ஆனும் சுன்னாம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி முடிஞ்சிட்டு, ஆனாலும் இன்றைக்கு ஆய்வு செய்யறாங்க. அதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாமே தவிர சயின்ஸ் மூலமாகத்தான் இஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, உறுதிப்படுத்தப்பட்டுச்சு என்ற நிலப்பாடுக்கு நாங்க வரக்கூடாது. என்றாலும் சயின்ஸ் ரீதியாக சில டாக்டர்ஸ்மார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு மையத்தை மௌத்தா போனப்பறம் அதாவது கெஜெட்ஸ் இதுவரை வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை வச்சு பாக்குறாங்க. அந்த காதுடைய பகுதிகள் அதாவது வேலை செஞ்சு கொண்டிருக்குது. இது சம்பந்தமாக நான் விரும்பினா பார்த்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இது சம்பந்தமாக நான் ஒரு 4 ஆடியோக்கள், அதாவது சயின்ஸ் ரீதியாக சயின்டிஸ்ட்மார்கள் இதை உறுதி செஞ்ச அது ஒரு எடுத்துக்காட்டாகத்தான், அதாவது ஒரு நமூதுஜா, ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு அருளாகத்தான் அதை நான் கொண்டு வந்திருக்கிற ஒரு 4 ஆடியோ அந்த யூடியூப் இதுல நான் பேசிக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க இன்ஷா அல்லாஹ் அதை பேசி பாருங்க. அந்த 4 ஆடியோவையும் பாருங்க. எப்படி மையத்து கேட்குது சம்பந்தமான ஹதீஸ்களையும். அதனால தொடர்ந்தே கேட்டுக்கொண்டிருக்கும் என்று இல்ல. அதனால இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்லயும் சொன்னாங்க, அதாவது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இக்திலாஉ ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற கிதாபுல இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹியாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் எப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மௌத்தா பேத்துட்டாரு. இப்ப நாங்க அவரோட கபருக்கு கிட்டால போகக்கூடிய நேரத்தில் நாங்க சலாம் சொன்னா அல்லாஹ் ரூஹ திருப்பி கொடுக்கிறார், அந்த சலாத்துக்கு பதில் சொல்ல. அதனால தொடர்ந்து கேட்கும் என்பது எங்களுக்கு சொல்லப்படல. மாறாக மையத்தை கேட்கும் என்ற ஒரு சப்ஜெக்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அதனால எங்களுடைய காதுடைய பகுதிக்கு தானே நாங்க புறக்கொள்ள முதலாவதாக வேலை செஞ்ச பகுதி அதுதான். நான் மௌத்தா போன போறோம், மௌத்தா போவாத நாங்க அதாவது தூங்கினாலும் எங்களுடைய காது வேலை செஞ்சு கொண்டே தான் நீக்கும், அது தூங்காது என்பது இந்த சூரத்துல் கஹஃப்ல, இந்த அஸ்ஹாபுல் கஹஃப்ல இந்த சம்பவத்திலிருந்து நவீன கால அறிஞர்கள், ஆய்வாளர்கள், சயின்டிஸ்ட்மார்கள் இவங்க எல்லாமே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஆயத்துல இருந்துதான். அதனால குர்ஆன் முஅஜிஸா, குர்ஆன்ல நிறைய அற்புதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிறான். இந்த அடிப்படையில அல்லாஹ் தஆலா அவர்களுடைய காதுகளுக்கு, செவிப்புலன்களுக்கு தரபுனா, நாங்க என்ன செஞ்சோம், ஹிஜாப அதாவது அவங்களுடைய திரைய போட்டுட்டோம். லரப்னான்றது வஸ்பலீக் அப்படின்னு சொன்னா அப்படியே நாங்க அதை மறைச்சிட்டோம், அவங்களுக்கு சத்தம் போவாம. காரணம், சத்தம் போன எலும்புவாங்க, எலும்பா மேய்க்கிறதுக்கு 309 வருஷங்களை அல்லாஹ் தஆலா தூங்க வச்சிருக்கிறான். இதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய விஷயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அப்படின்னு சொன்னா மனஅஹுமுல்லாஹ் மினஸ் ஸமா, அதாவது அல்லாஹ் தஆலா அவர்கள் கேட்கிறத, அந்த சப்தம் உள்ளுக்க போறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செஞ்சிட்டான். அதனால 309 வருஷங்கள் தூங்கினாங்க. அதுக்கு பின்னால் எலும்பி பாக்குறாங்க. ஒருத்தர் கேட்கிறாங்க, காலக்கம் லபித்தும், காலு லபித்னா யோமன் ஓ பாதையோம், நாங்க ஒரு நாள் தூங்கிப்போம் இல்லாட்டி 6 நாள் தூங்கிப்போம் என்று அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் நடக்குது. அதுக்கு பின்னால ஃபபாது வஹதக்கும் பிவரிகிக்கும் ஹாதிஹி லல் மதீனதி ஃபல்யன்துர் அய்யுஹா அஸ்கா தஆமன் ஃபல்யஅதிகும் பிரிஸ்கி மின்ஹு வல்யதலத்தஃப் அப்படின்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே இந்த அரசன் தப்பி இங்க தூங்கி எழும்பிக்கிறோம். அதனால இந்த இந்த காசு எடுத்து போய் நீங்க என்ன செய்யுங்க, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, பசி ஆயிக்குது. 309 வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட போறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வனகல்லிபுஹும் தாத்தல் யமீன். இதுல நிறைய இன்னும் அற்புதங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல, இந்த சூரால அல்லாஹ் தஆலா பேசின இதுல இன்னொரு அற்புதம் தான் வல்யதலத்தஃப். என்னது, யாருக்கும் தெரியாம எடுத்துடுவாங்க. இந்த வல்யதலத்தஃப் என்பது குர்ஆனுடைய நடுப்பகுதியில வரக்கூடிய சொல். அதனாலதான் நீங்க எல்லா குர்ஆனையும் எடுத்தா வல்யதலத்தஃப கொஞ்சம் போல்ட் பண்ணி பெருசாக்கி எழுதிக்கிறாங்க. அதோட காரணம் என்னன்னு சொன்னா, குர்ஆனுடைய நடுப்பகுதி தான் இந்த வல்யதலத்தஃப் என்ற சொல், இந்த ஃபிஅல்.
அதனால வல்யத்தலத்தஃப் வலாய்ஃப் நபிக்கும் ஹதாய்க்கு பின்னால இதை எடுத்து போறாங்க. அவங்க கேட்கறாங்க நீங்க எங்க இருந்து வரீங்க? ஏன்னா 300 வருஷத்துக்கு முன்னால இருந்த கொயின்ஸை தூக்கிட்டு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இது பழைய காலத்து கொயின்ஸ் இல்லையா? இது இன்றைக்கு செல்லுபடியாகாது. 300 வருஷத்துக்கு முன்னால இருந்தது. இப்படி இந்த சம்பவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. என்ன டாபிக் என்ன சொன்னா, இப்ப 4வது அஸ்ஹாபுல் கஹஃப் குகை வாசிகள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல பேசுறான். அடுத்ததாக இன்னொரு அஸ்ஹாபையும் இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு முடிச்சு கொள்வோம் லிகாவ. அஸ்ஹாபுல் கரியா. அஸ்ஹாபுல் கரியா இத குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து யாசீன்ல 13வது ஆயத்து தொடக்கம் 32வது ஆயத்துள்ளுக்கால அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் கரியானே ஊர்வாசிகள். ஊர்வாசிகள் இந்த ஊர் எங்கேக்கு என்று சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த ஊர் அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் பேசுறாங்க. அப்ப இந்த அந்தாக்கியன்றது இந்த காலத்துல என்டியோக் என்று சொல்லுவார்கள். அது எங்கேன்னு சொன்னா, அதாவது நார்த் ஆஃப் சிரியன் பார்டர், சிரியாவுடைய சிரியாட பார்டர்ல நார்த்துடைய பகுதி தான் இந்த அதாவது அந்தாக்கியா என்று சொல்லக்கூடியது. இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறார் என்று சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து தாவத்துக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ரசூல்மார்கள் என்ன செய்யறான் என்றா தாவத்துக்காக இந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஊர்வாசிகள் கிட்ட வராங்க. என்ன செய்யறாங்க என்றா இவங்களுக்கு தீனை எத்தி வைக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, உங்களைய நாங்க கல்லெறிஞ்சு கொள்ளுவோம், உங்களைய கொல்லுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்துல அதாவது 3வது ரசூலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? அனுப்புறான். 3வது ரசூலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யாசீன்ல 13வது ஆயத்துல இருந்து 32வது ஆயத்துள்ளுக்கு இந்த சம்பவம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதை நீங்க பார்த்துட்ட விளங்கும். மத்ரிப் லஹும் மஸலன் அஸ்ஹாபுல் கரியத்தி இஸ் ஜாஅஹல் முர்ஸலூன். இந்த ஊர்வாசி அஸ்ஹாபுல் கரியாவை பத்தி நீங்க இவங்களுக்கு உதாரணத்தை சொல்லுங்க, இவங்களுக்கு எடுத்து காட்டுங்க நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ் ஜாஅஹல் முர்ஸலூன், ரசூல்மார்கள் வந்தாங்க. இதார் செல்னா இலைஹிம் 2 ரசூல்மார்களை தாவத்துக்காக நாங்க அனுப்பினோம். ஃபகதபூஹுமா, பொய் பிச்சாங்க. ஃபஅஸ்ஸஸ்னா பிஸாலிசின், 3வது ஒருத்தரை அனுப்பினோம். அப்படி அனுப்பி என்ன சொன்னாங்கன்னா, லனர்ஜுமன்னக்கும் வலயமஸன்னக்கும் மின் அஸாபுன் அலீம், உங்களோட தாவத்தை இங்க செய்ய வேணாம், செய்ய வந்துட்டா அவங்களே கல்லெறிஞ்சு கொள்வோம் என்று சொன்ன நேரத்துல இந்த நேரத்துல வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன், இவங்க தாவத் செய்யக்கொள்ள அந்த நேரத்துல ஒரே ஒரு முஃமின், இவங்களோட தாவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு முஃமின் சொல்றாரு, இத்தபிஉல் முர்ஸலீன், இந்த ரசூல்மார்களை நீங்க பின்பற்றுங்க. இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன், அப்படின்னு இந்த ரசூல்மார்கள் உங்கள்ட்ட கூலி கேட்கலையே, தீனை பின்பற்றத்தான் சொல்றாங்க, அதனால இவங்களை பின்பற்றுங்க என்று சொன்ன நேரத்துல அந்த ஈமான் கொண்ட அவர் என்ன செஞ்சாங்க, இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து கொண்டு போட்டாங்க. கொண்டு போட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்டா, இவருக்குரிய கிஃப்ட், அதாவது ஈமான் கொண்டு சில மனித்தியாலங்களும் போகல, இவர் என்ன செய்யறாரு, இந்த ரசூல்மார்களுக்கு சப்போர்ட்டாக சொன்னதுனால இவர் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாருன்னா, கீல துகுலில் ஜன்னா, நீங்க சுவர்க்கத்துக்கு போய்த்திடுங்க. யாரு? கொல்லப்பட்ட அந்த தூதுவர்களுக்கு சப்போர்ட் பண்ணின அந்த தாயி. அந்த நேரத்திலையும் கூட என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு தாயுடைய கவலை, யாழைத்த கௌமி ஆலமுன், இந்த உண்மையை இந்த கூட்டம் விளங்கக்கூடாதா, சுவர்க்கவாதியாக மாறியும் இவருடைய கவலை இந்த கூட்டம் என்ன செய்யணும், இவங்க ஈமான் கொள்ளணும் என்று சொல்லி, அதுக்கு பின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான் என்று சொன்னா, இன்கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதா ஃபஇதாஹும் ஹாமிதுன், அல்லாஹ் தஆலா பெரியோர் சப்தத்தை அனுப்பி இவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சு போட்டான், இந்த ஊர்வாசிகளை. அதனால இது முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, வன்னஹா உலை ஸலாஸா கானு ருசுலம் மின் இன்தில் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பின 3 தூதுவர்கள் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் விளங்கப்படுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையில 5வதான அஸ்ஹாபுல் கரியாவையும் நாங்க பார்த்தோம். அஸ்ஹாபுல் கஹஃப், அதே போல அஸ்ஹாபுல் குபூர், அஸ்ஹாபுன் நார், அஸ்ஹாபுல் ஜன்னா, 5 அஸ்ஹாபுகளை அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். இன்னும் 11 விதமான அஸ்ஹாபுகளை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பேசுறான். அதுல உண்டு அஸ்ஹாபுல் ஹிஜ்ர், அதே போல அஸ்ஹாபு மதியன், அஸ்ஹாபுல் ஐகா. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும்
ரமலானுக்கு இடையில ஏதாவது சந்தர்ப்பங்கள் ஃபுர்சாக்கள் அமைஞ்சால் இன்ஷால்லா நாங்க அதாவது குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அப்ப அந்த பாடத்துக்குரிய லிகாக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரமலானுக்கு பின்னால தொடர்ச்சியாக இப்ப நடக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் லிகாக்களை நடத்துவோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா முபாரக ஃபீக்கும் முபாரக ஃபீக்குன்ன ஜமீஅன். இந்த முஷாரக்காக்கு இன்ஷா அல்லாஹ் ஏதும் இப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்ஷால்லா அதற்குரிய பதில ஒன்று வாய்ஸ் நோட் ரிசாலா சௌத்திய அல்லது இன்ஷால்லா லிகால் காதிம்ல இன்ஷால்லா சௌபையின். அதே போல வேற ஏதும் இருந்துன்னு சொன்னால் இன்ஷால்லா கட்டாயம் இந்த கேள்விகளை சுவால்களை சௌத்தியா சரி கிதாபியத்தின் சரி நீங்க அனுப்புவீங்க இன்ஷா அல்லாஹ். أختم على هذا القدر والسلام عليكم ورحمة الله وبركاته.